ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாதனம் மகாபரிவாதனம் மகாபரிவாதனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். முதலில் அதர்மத்திலிருந்து தர்மத்துக்கு, அப்புறம்தான் தர்மத்திலிருந்து பிரம்மத்துக்கு. இதை பற்றி சந்தேகமே இல்லை. ஞானிகளை பார்த்து அல்லது விட்டக்குறையில் எடுத்தவுடனே ஞான மார்க்கத்தில் பிடிப்புள்ளவர்களை பார்த்து அப்படி பிடிப்பில்லாத மற்றவர்கள் அல்லது ஏதோ சில சந்தர்ப்பங்களில் மட்டும் பிடிப்பு ஏற்பட்டு அப்புறம் நழுவி எங்கேயோ போய்விடுவதாக உள்ளவர்கள் முதலிலேயே தர்மமில்லாத ஆத்ம விசாரம் என்று உட்கார்வது நிஷ்பலனாக ஆகும், அல்லது விபரீத பலனாக கூட ஆகலாம். பிறக்கிற போதே பறக்கிற பட்சிகள் இருப்பதை பார்த்துவிட்டு ஒரு புழுவும் அந்த மாதிரி பண்ண நினைத்தால் எப்படி இருக்கும்? அது புழுவாக இருந்து அப்புறம் கூட்டு புழுவாக ஆகி அதற்கும் அப்புறம்தானே கொசு, குளவி, வண்ணாத்தி பூச்சி மாதிரியான ஒன்றாகி பறக்க முடியும். சுலபத்தில் மனசை நிறுத்த சுவாபாவிகமாக அல்லது ஜன்மாந்திர சம்ஸ்காரத்தினால் யோகியத்தை பெற்றுவர்களை பார்த்து அவர்களுடைய சாதனா மார்க்கத்தை நாம் அனைவரும் எடுத்துக்கொள்வதற்கில்லை. இப்போது ரொம்பவும் வேதாந்த பேச்சு ஜாஸ்தியாகி கர்மா ரிச்சுவல் எல்லாம் ரொம்பவும் அன்னெசரி என்று பிரச்சாரம் பண்ணுவதாக இருப்பதால் இந்த விஷயத்தை நான் கொஞ்சம் ஓவராகவே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இப்படி பேசுபவர்களில் வேதாந்தத்தை பற்றிய பிரசங்கிகள், ப்ரொஃபஸர்கள், டாக்டர் பட்டம் வாங்கினவர்கள், சீமை பிரஸிலே புஸ்தகம் போட்டவர்கள் நிறைய ஏற்பட்டிருந்தாலும் ஞானி என்று சொல்லும்படியாக யாராவது இருக்கிறார்களா என்று தேடினால் தேடிக்கொண்டே இருக்கும்படிதான் இருக்கிறது. இவர்கள் பிரத்தியாருக்கும் உபதேசம் பண்ணி ஏற்கனவே ஒழுங்கு கெட்ட இன்றைய உலகத்திலே ஏதோ கொஞ்சம் சாஸ்திரம், சம்பிரதாயம், ஆச்சார அனுஷ்டானத்துக்கு வரக்கூடியவர்களையும் வேதாந்தாவுக்கு நேரே இழுக்கிறார்களே என்ற கவலையினால்தான் சொல்கிறேன். இப்பொழுது தார்மீகத்துக்கும் ஆத்மீகத்துக்கும் நாஸ்திகத்தினால் வந்திருக்கிற ஆபத்து போதாது என்று வேதாந்தாக்காரர்களிடம் வேறு ஆபத்து வந்திருக்கிறதே என்று விசாரமாயிருக்கிறது. குற்றம் சொல்வதற்காக இதையெல்லாம் சொல்லவில்லை. குற்றம் ஏற்படாமல் தடுக்க முடியுமா என்று பார்ப்பதற்காகத்தான் சொல்கிறேன். தர்மம், அதோடு சேர்ந்த கர்மம், பக்தி, உபாசனை எல்லாம் சேர்ந்துதான் நம்மை தியான நிலைக்கும் அப்புறம் ஞான நிலைக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். தர்மமும் அன்பும். தர்மம் கடந்தவர்களானாலும் ஞானிகள் தர்மமாகவே தான் நடந்திருக்கிறார்களே தவிர அதர்மத்தில் போனதாக நாம் பார்ப்பதில்லை. அப்படியே நல்லது கெட்டது இரண்டையும் அவர்கள் தங்கள் அளவில் தாண்டி இருந்தாலும் லோகத்தின் திருஷ்டியில் இவர்களை விட நல்லவர்கள் இல்லை என்றும்படியாகத்தான் பரம கருணையோடு, அனுதாபத்தோடு, தாட்சிணியத்தோடு இருக்கிறார்கள். சர்வபூத இதே ரதா எல்லா ஜீவ ஜந்துக்களின் நலனிலும் கழிப்பவர்கள் என்றும், சுகிருதம் சர்வபூதானாம் ஜாத்வாமாம் ஜீவகுலம் முழுதிலும் நட்பு கொண்ட தன்னை அறிந்தவர்கள் என்றும் பகவான் அவர்களை சொல்கிறார். நல்லதிலெல்லாம் பெரிய நல்லதான அன்பிலே ஞானிகளை மிஞ்சி யாரும் இருப்பதாக தெரியவில்லை. அன்பு துவைதந்தான், இன்னொன்று வைத்து செய்வதுதான் இந்த லோகமோ மாயை. இதில் தர்மம் இருந்தால் என்ன, அதர்மம் இருந்தால் என்ன? இதில் இருக்கிற ஜனங்கள் தர்மம் பண்ணினால் என்ன, பண்ணாமல் கெட்டுப்போனால் என்ன? அவர்களிடம் நமக்கென்ன அன்பு, பரிதாபம் வேண்டியிருக்கிறது? அவர்களுக்காக நாம் என்ன உபகாரம் செய்ய இருக்கிறது? உபகாரமும் மாயைதான் என்று நினைத்து ஆச்சாரியால் மாதிரியானவர்கள் உலக உதாரணத்துக்காக எதுவும் பண்ணாமல் ஒதுங்கியிருந்து தங்கள் பாட்டில் ஆத்மாராமர்களாக வாழ்க்கையை கழித்துவிட்டு போயிருக்கலாம் இல்லையா? அப்படி இல்லாமல் அவர்கள் ஜனங்களுக்காக உடம்பை சக்கையாக பிடிந்து எத்தனை அலைச்சல் அலைந்து எத்தனை உபதேசங்கள் வாயால் செய்தும் கையால் எழுதி வைத்தும் தொண்டு செய்திருக்கிறார்கள். இதிலேயே இன்னொரு புரளி அடிபட்டு போகிறது. அத்வைதத்தால் லோகத்தில் தர்மத்திடம் பிடிப்பு போய்விடும், பாப பயம் போய்விடும் என்பது போல அத்வைதத்தின் மாயா டாக்டரினால் கொள்கையால் தான் இந்திரியங்கள் காரியசக்தி இல்லாத சோப்லாங்களாக விட்டார்கள் என்றும் ஒரு புரளி உண்டு. காரியலோகத்தில் ஆச்சாரியர்களை போன்றவர்களின் சாதனை இது எத்தனை தப்பான வாதம் என்று நிதர்சனமாக்குகிறது. தர்மத்திலும் அன்பிலும் நன்றாக உரிய தர்மங்களுக்கு அதீதமான பிரேம துவேஷங்களுக்கு அதீதமான ஆத்மஸ்தானத்துக்கு போக முடியும். அப்படியே போக வேண்டும் என்பதுதான் சாராம்சம். ஒரு சக்கரத்துக்கு இரும்பு பட்டை அடிப்பதென்றால் மாற்றி மாற்றி காய்ச்சியும் குளிர்ந்த ஜலத்தை கொட்டியும் மாற்றி மாற்றி விரிவடையும் சுருங்கவும் பண்ணுவது வழக்கம். அப்போதுதான் அது சக்கரத்தை நன்றாக கெட்டியாக பிடித்து கொள்ளும். இல்லாவிட்டால் லொடா என்று விட்டு போய்விடும். காய்ச்சி விரிவாக்கணும், ஜலத்தை கொட்டி சுருங்கவும் பண்ணணும்.
இந்த மாதிரி தான் ஒரு ஜீவன் ஆத்மஸ்தானத்தை போய் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டுமென்றால் தர்மத்தின் பல கட்டுப்பாடுகளால் அதன் கீழான குணம் குறுகும்படியாகவும் பண்ணணும். அதன் பின் விசாலத்திலே அதன் மேலான குணம் விரியும்படியும் பண்ண வேண்டும். காரியமே இல்லாமல் ஆகிறதுக்காகவே எத்தனையோ வகை வகையான கர்மாக்களை, சடங்குகளை, பொது தொண்டுகளை நிறைய பண்ண வேண்டும். தூக்கம் வரவில்லை என்று சொல்வர்களிடம் என்ன சொல்கிறோம்? நன்றாக ஓடி ஆடி உழைத்து வேலை பண்ணு, தானே அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வரும் என்கிறோம் அல்லவா? இது சரீர ரெஸ்ட்டுக்கு மட்டும் சொன்னது. ஆத்மாவில் ரெஸ்ட் ஆவதற்கும் கர்மா இப்படியே உபயோகமாகிறது. இதே விதத்தில்தான் வெளி உணர்ச்சிகள் ஒன்றுமே இல்லாமல் ஆவதற்காகவே பிரேமையை, அதன் முற்றிய ஸ்தானமான பக்தி என்ற உணர்ச்சியை நன்றாக வளர்த்து கொண்டு அதில் ஆவேசம், பரவசம் என்கிற ஸ்திதிக்கு போக வேண்டும். இப்படி பண்ணினால்தான் ஏக பேருணர்வு என்கிறார்களே, அதில் கொண்டு விடும். இப்படி இல்லாமல் முதலிலேயே எல்லா உணர்ச்சியும் போக்கிக் கொள்வது என்றால் முடியாது. அப்படி முடிந்தாலும் அது மரத்து போன மாதிரி உயிரில்லாத ஒரு வறட்ட நிலையில்தான் சேர்க்குமே தவிர ஏக பேருணர்வில் அல்ல. பலவிதமான உணர்ச்சிகள் எழும்பிக்கொண்டே இருக்கும்போது எல்லாவற்றையும் அடியோடு இல்லாமல் பண்ணிக்கொள்வது சாத்தியமா? இல்லாவிட்டால் அவற்றிலே ரொம்பவும் உத்தமமாக இருக்கப்பட்ட பிரேமை என்ற ஒன்றை மட்டும் பெரிசாக வளர்த்து கொண்டு அதிலே மற்ற உணர்ச்சிகள் அமுங்கி போகும்படி செய்வது சாத்தியமா? ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.